$1.4 billion worth of Ethereum Bybit எக்ஸ்சேஞ்சில் இருந்து ஹெக் ஆயிருக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னா பைபிட்ற பணம் இல்ல, உங்களையும் என்னையும் அறிகிற சாதாரண மக்கள்ற பணம். 1.4 மில்லியன் இல்ல, பில்லியன் பி. இவ்வளவு காலத்துக்கு நடந்த ஹெக்ஸ்லயே இதுதான் மிகப்பெரிய ஹெக். போன பியர் மார்க்கெட்ல நடந்த FTX ஹெக்ல கூட இது லொஸ்ட் ஆயினது 600 மில்லியனோ சம்திங், தான் 400 மில்லியனோ சம்திங். ஆனா இது அதில் கிட்டத்தட்ட 3-4 மடங்கு, 1.4 பில்லியன். ஆனா ஃபார்ச்சுனேட்லி பைபிட் அதை சரியா ஹேண்டில் பண்ணதால பெரிய ஒரு பியர் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம என்டர் ஆயிருந்தது அது புறக்கணிக்கப்பட்டிருக்குது, லைக் தடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, பைபிட்ற லைக் சரியான மெஷர்மெண்ட்டுகள் எடுத்ததால. ஸோ என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால், பைபிட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் என்னன்னு சொன்னால், மக்கள் அவங்களோட கிரிப்டோ கரன்சியை இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகளில் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ்களை பெற்றுக்கொள்வாங்க. ட்ரேடிங் பண்ணுறது, மைனிங், அதாவது ட்ரேடிங், ஈல் ஃபார்மிங் பண்ணுறது, ஸ்டேக் பண்ணுறது, அடுத்தது சின்ன சின்ன பொட் கனெக்ட் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி லான்ச் பேடுகள், அதாவது ஐஇஓஸ்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சில் சர்வீஸை பாவிக்கிறதுக்காக எக்ஸ்சேஞ்சுகளுக்கு பணத்தை கொண்டு வாங்க. உண்மையில் எக்ஸ்சேஞ்சோட நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு கிரிப்டோவாக வாங்குற விற்கிறதுக்கு தான் மெயினான யூஸ். அதை தாண்டி நிறைய சர்வீஸ்கள் எக்ஸ்சேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இதைத்தான் கனகாலமாக சொல்லிட்டு வர விஷயம், நொட் யுவர் கீஸ் நொட் யுவர் கிரிப்டோ அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிற ஃபண்டுகளுக்கு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் தான் இருக்கும். அதாவது அந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று வச்சு அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் ஃபண்டை வச்சிருப்பீங்க. அந்த எக்ஸ்சேஞ்சோட வாலெட்டர் கண்ட்ரோல் யார்ட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த எக்ஸ்சேஞ்சிட்ட தான் இருக்கும், உங்கள்கிட்ட இல்லை. என்னதான் அது உங்களோட கிரிப்டோவாக இருந்தாலும் அந்த கிரிப்டோ எங்கே வைக்கிங்கன்னு சொன்னால் பைபிட்டை நம்பி, அப்படி எங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை நம்பி அதுக்குள்ளே அது உங்களோட ஃபண்டை நீங்கள் வைக்கிங்க. இப்படி வைக்கக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று தான் இது. இது என்ன நடந்துருக்குன்னு சொன்னால், நார்மலாக இப்படியான எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மோர் தென் 90% ஆஃப் த கஸ்டமர் ஃபண்ட்ஸை இதில் வைப்பாங்க. என்ன, கோல்டு வாலெட்டில், அவங்களோட கோல்டு வாலெட்டில் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சில ஃபண்டை தான் அவங்களோட ஹாட் வாலெட்டில் வச்சுப்பாங்க, டெய்லி டிரான்சாக்ஷன் அதுகளுக்கு. ஏன்னா அநேகமான யூசர்ஸ், இதை மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் பாவிக்கிற யூசர்ஸ் கண்டினியூஸாக லாங் டைமுக்கு தான் உள்ளுக்கு ஹோல்ட் பண்ணுவாங்க. டெய்லி டிரான்சாக்ஷன் ஒரு சின்ன அமௌண்ட் தான் நடக்கும். நார்மலாக நம்மளோட பாவிக்கிற லோக்கல் பேங்க்ஸில் கூட இதுதான் சிஸ்டம். ஓகே, லோக்கல் பேங்க்ஸில் அன்றாட தேவைகளுக்கு பாவிக்கிற டிரான்சாக்ஷன் மட்டும்தான் லோக்கல் பிரான்ச்சில் இருக்கும். பெரிய அளவான பணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் அவங்களோட மெயின் பிரான்ச்சில் ப்ரொடெக்டட் வால்ட்டுகளில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நார்மலாக பேங்க்ஸில் நம்ம வைக்கிற பணமெல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. அதை ஆல்ரெடி லோன் பண்ணி 9 மடங்காக்கி லோன் பண்ணி அது பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. நான் பேங்க் ஸ்கேமை பற்றி காய்க்க வரல. ஆனால் FTX கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முதல் 1-to-1 பேங்கிங்கிற ஒரு விஷயம் உண்டு, அநேகமான எக்ஸ்சேஞ்சில் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதாவது நம்ம கொடுக்குற பணத்தை எல்லாத்தையுமே அவங்க வச்சிருக்காங்களாங்கிறதுக்குரிய எந்த விதமான 1-to-1 அந்த இது யாருமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. FTX செய்யாமல் நிறைய கஸ்டமர்ஸ் பண்ண விளையாடி தான் போன பியர் மார்க்கெட்டில் FTX கொலாப்ஸ் ஆகி, அதாவது FTXயில் கஸ்டமர்ஸோட ஃபண்டெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே FTX பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகி பெரிய ஒரு பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், மற்ற எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் ஃபண்டு, கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட வந்த ஃபண்டும் எங்கள்கிட்ட இப்போ கையில் இருக்கிற ஃபண்டும் 1-to-1 வேக்கிங்கில் இருக்கான்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி கம்பெனியில் வச்சு ஆடிட் பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வீக்லி இல்லாட்டி பை வீக்லி செய்வாங்க. அதில் ஃபேமஸாக எல்லா எக்ஸ்சேஞ்சும் செய்வாங்க. பைபிட்டும் 1-to-1 இது ஆடிட் செய்வாங்க. இவங்களோட ஃபைனல் ஆடிட் நடந்திருக்குது லாஸ்ட் மந்தில். இவங்க ஆடிட் பண்ண உடனே இவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 40 பில்லியனு கிட்ட கஸ்டமர் ஃபண்ட் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த 40 பில்லியனும் அவங்கள்ட்ட இருக்குங்கிறது கூட அவங்களோட ரிசர்வ்ட ப்ரூஃப் அவங்க காட்டியிருக்காங்க இப்போ லாஸ்ட் மந்த். நல்ல வேலையா இந்த ஹெக்ல மாட்டின ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டோட்டல் 40 பில்லியன் இல்லை, ஜஸ்ட் அதில் 1.4 பில்லியன். 1.4 பில்லியன் பெரிய அமௌண்ட் தான். ஆனால் அவங்களுக்கு இருந்த டோட்டல் ஃபண்டில் 1.4 பில்லியனுங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் தான். அதுவும் இதில் பாதிக்கப்பட்டது ஜஸ்ட் எத்தூரியம் காயின் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்கள்ட்ட வச்சிருந்த மற்ற பிட்காயின் ரிசர்வ், USDT, மற்ற சொலானா, மற்ற காயின் எதுவுமே பாதிக்கப்படலை. ஜஸ்ட் எத்தூரியத்தை வச்சிருந்த ஒரு ஹார்ட்வேர் வாலெட்ல இருந்து இது ஹாட் வாலெட்டுக்கு மாற்றக்குள்ள தான் இந்த ஹேக்கிங் நடந்திருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரியான பெரிய எக்ஸ்சேஞ்சுகள் பெரிய பில்லியன்ஸ் டாலர்ஸில் இது கிரிப்டோ ஹேண்டில் பண்ணுறாங்க. வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்ட தனிநபர் கண்ட்ரோலில் இருக்காது. இந்த வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டி சிக் வாலெட்ஸ்களை ஹோல்ட் பண்ணுவாங்க. மல்டி சிக் வாலெட்னு சொன்னால் அந்த வாலெட்டில் இருக்கிற ஃபண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபர் இல்லாமல் 2 இல்லாட்டி 3-4 பேர் பெரிய அதாவது இந்த எக்ஸ்சேஞ்சுகள பெரிய டொப்பாக்கள், CEO, CFO, CTO போன்ற
பெரிய ஆக்கள்ற எல்லார அப்ரூவலும் கிடைச்சா மட்டும்தான் அந்த ஃபண்டை ஒரு இடத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இருக்கிற விஷயம் தான் இந்த மல்டி சிக் வாலெட்னு சொல்கிறேன். இப்படியான ஒரு சேஃப் மெத்தட் ஒன்றில் தான் இவங்களோட ஃபண்டை வச்சுட்டு இருந்திருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 30,000 எத்தூரியத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களோட ஹார்ட்வேர் வாலெட்ல இருந்து ஹாட் வாலெட்டுக்கு மாற்றிருக்காங்க. நார்மலாக இது மாற்றுறது தான். இங்கே என்ன ஹாட் வாலெட்டில் பணம் கூடு கிரிப்டோ கூடுன்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்டு மாற்றுவாங்க. ஹாட் வாலெட்டில் பணம் குறையும்னு சொன்னால் அதாவது கிரிப்டோ குறையும்னா ஹார்ட்வேர் வாலெட்ல இருந்து இதுக்கு மாற்றுவாங்க. இது நார்மலாக நடக்கிறது தான் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும். அப்படி 30,000 எத்தூரியம் ஹார்ட்வேர் வாலெட்ல இருந்து இந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள மற்ற இவங்களோட மல்டி சிக் வாலெட்டில் 3 சிக்னேச்சர் தேவை. அதில் 2 சிக்னேச்சர் முடிச்சுட்டு 3ஆவதாக ஃபைனல் சிக்னேச்சருக்கு இவங்களோட பைபிட்ற சிஇஓ கிட்ட வந்துருக்குது. அவர் கண்டக்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அவர் அப்ரூவ் பண்ணின உடனே அந்த ஹார்ட்வேர் வாலெட்ற எக்ஸஸை ஹேக்கர் எடுத்து அதுக்குள்ளே இருந்த எத்தூரியம் அவ்வளோத்தையுமே, அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 400,000 எத்தூரியம், அதில் பெருமதி $1.4 பில்லியன். ஓகே, எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி கலவெடுத்துட்டாரு. நடந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொன்னால் இவங்களோட இது கிரிப்டோவெல்லாம் ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ளே பத்திரமா தான் இருந்தாலும் இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்குள்ள என்ன செஞ்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சைடில் இருந்து ஃபேக் யூஐ ஒன்று கிரியேட் பண்ணி, அதாவது உண்மையிலேயே அவங்களோட அந்த மல்டிசிக் வாலெட்டுக்குரிய அந்த யூஐ மாதிரி ஒரு ஃபேக் யூஐயை எப்படியோ ஹேக்கர் இது செஞ்சு அவங்க உண்மையிலேயே ஃபண்டை இவங்களோட வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஆனால் வாலெட் எக்ஸஸ் கெயின் பண்ணி எடுத்து அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை ஈஸியாக தவிர்த்திருக்கலாம். அவர் ஃபைனலாக அந்த டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணக்குள்ள இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வாலெட் சரியான வாலெட்டு தான் போதான்னு சொல்லி அவங்களோட இவர் சொல்கிறது லெஜருங்கிற ஹார்ட்வேர் வாலெட்டில் வச்சு தான் இவர் டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணன்னு சொல்லி அவர் அப்ரூவ் பண்ணக்குள்ள அவர் டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக 100% வெரிஃபை பண்ணலைன்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார். இன்றைக்கி அவர் பைபிட் சிஇஓ லைவ் ஸ்ட்ரீம் ஒன்று போயிருந்தார். லைவ் ஸ்ட்ரீமை நான் ஃபுல்லாக பார்த்தேன். ஃபுல் வெரிஃபிகேஷன் அவர் பண்ணலை. ஓகே, நம்ம எல்லாம் சரி, அவர் அந்த அவரோட டிவைஸில் வெரிஃபை பண்ணிக்கிறார். ஓகே, இந்த வாலெட்லேருந்து நம்மளோட வாலெட்டுக்கு தான் வருங்கிற வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஆனால் லெஜர் டிவைஸில் அந்த வெரிஃபையை பண்ணலை. அதை என்ன செஞ்சிக்கான்னு சொன்னால் அந்த இது அவரோட டிவைஸில் இருந்த யூஐயில் சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செஞ்சிருக்காங்க. அதில் அவரை உண்மையான வாலெட்டு தான் அனுப்புறேன்னு அவர் நினச்சிருப்பார். ஆனால் அதோட எக்ஸஸை எடுத்துட்டாங்க. ஸோ இது ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே நிறைய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இதில் ஈஸியாக வழங்க அளவுக்கு சொல்லியிருக்கேன். உள்ளுக்கு லைக் நிறைய விஷயத்தில் ஹேக் ஆகிட்டு. ஸோ இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு ஹேக்கிங் குரூப் தான் இதுக்கு பின்னால் இருக்கி அவங்க தான் ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ எஃப்டிஎக்ஸில் ஹெக் ஆயின 400 மில்லியன் ஹெக் ஆயினதுக்கு பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் நம்ம. ஆனால் இப்போ $1.4 பில்லியன் ஹெக் ஆகியும் ஏன் பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போகல, பெரிய கிரிப்டோ பெரிய அளவில் அடி வாங்கல, இல்லாட்டி ஒன்று பிரச்சனை நடக்கல ஏன் ஹெட்மிங்கன்னு சொன்னால் பைபிட் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. எப்படி அதை அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த $1.4 பில்லியன் ஹெக் ஆயினோடனே பெனிக்காகி எல்லா விட்ரோலையும் ஸ்டாப் பண்ணாமல் விட்ரோல் எல்லாம் ப்ரொசஸ்லேயே வச்சுட்டு உடனே அவங்களோட டாப் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக சிஇஓ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் வந்து இதுதான் நடந்த பிரச்சனை. ஸோ யாருமே பயப்படாங்க, நாங்கள் விட்ரோல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ளஸ் இந்த $1.4 பில்லியன் ஹெக் எங்களுக்கு ரீகவர் பண்ண இயலாட்டியும் இதை எங்களோட ப்ராஃபிட்டில் இருந்து நாங்கள் உங்களுக்கு எடுத்துருவோம். ஸோ எங்கள்கிட்ட இதை அடைக்கிறதுக்குரிய போதுமான அளவு ஃபண்ட் எங்களோட ப்ராஃபிட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பைபிட் எக்ஸ்சேஞ்ச் உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச். ப்ளஸ் அவங்க இயர்லி இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயர்லி இன்கம் இதை விட பில்லியன்ஸில் அவங்க ப்ராஃபிட் பார்க்குறவங்க. ஓகே, பில்லியன்ஸில் ப்ராஃபிட் இல்லை, இயர்லி டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்சில் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் ஃபீஸில் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதில் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ பில்லியன்ஸில் அவங்க ஏர்ன் பண்ணுறவங்க. ஸோ அதனால் $1.4 பில்லியன் அவங்களோட ப்ராஃபிட்டில் இருந்து நாங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடுவோம்னு சொன்னதால் மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகலை. ப்ளஸ் விட்ரோல் ஸ்டாப் பண்ணாமல் ஆல்ரெடி இருந்தாக்கள் விட்ரோல் சரியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் இந்த $1.4 பில்லியனை மற்ற எக்ஸ்சேஞ்சிட்ட இருந்து இது பண்ணி லிக்விடிட்டியை பரோ பண்ணி நிறைய பேர் விட்ரோ ஃபண்டாக்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அவங்க இப்போ உடனே $1.4 பில்லியன் எத்தூரியத்தை அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் மார்க்கெட் தளம்பலன்னு வந்துட்டீங்க. ஆனால் அதை செய்யாமல் மற்ற எக்ஸ்சேஞ்சிட்ட இருந்து பரோ பண்ணி 80% ஆஃப் த ஃபண்டை எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதான் மார்க்கெட்டும் ரிகவர் ஆகலை, நம்ம பெரிய ஒரு பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்குரிய அந்த விஷயத்தை தடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்சேஞ்சை கொள்ளையடிச்ச ஹெக்கர் 14வது லார்ஜஸ்ட் எத்தூரியம் ஹோல்டர் வரைக்கும் ஈவன் எத்தூரியத்தோட ஃபவுண்டரை விட கூடுதலான எத்தூரியத்தை வச்சிருக்கிறாரு. இதுக்கு தான் சொல்கிறது, எப்பயுமே உங்களோட ஃபண்ட்ஸை அதாவது தேவைக்கு பாவிக்கிறத எக்ஸ்சேஞ்சில் வச்சு பாவிச்சுட்டு நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதை உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. நொட் யுவர் கீஸ், நொட் யுவர் கிரிப்டோ. ஆல்ரெடி 2 பெஸ்ட்டான ஹார்ட்வேர் டிவைஸ்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். ரீசெண்டாக ஒன்று போட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு சீட் ஹார்ட்வேர் வாலெட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன்.
உங்களுக்கு பெஸ்ட்டான ஹார்ட்வேர் டிவைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஹெக்கை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.